T20 உலகக்கோப்பை தொடரில் கொல்கத்தாவில் நடைபெற்ற சூப்பர் 8 சுற்றில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோதின. டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட்டிற்கு 195 ரன்கள் குவித்தது. ரோஸ்டன் சேஸ் 40 ரன்கள் எடுத்தார். ஹோல்டர் 37 ரன்னும் பாவெல் 34 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இதனையடுத்து 196 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணியின் சார்பில் அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் களம் இறங்கினர். இந்த ஜோடியில் அபிஷேக் சர்மா 10 ரன்களில் வெளியேற அடுத்து களம் இறங்கிய இஷான் கிஷன் 10 ரன்களும், கேப்டன் சூரியகுமார் யாதவ் 18 ரன்களும், அதிரடி காட்டிய திலக் வர்மா 27 ரன்களும், ஹர்திக் பாண்டியா 17 ரன்களும் எடுத்து சீரான இடைவெளியில் ஆட்டமிழந்தனர். முடிவில் சிவம் துபே 8 ரன்களும், அதிரடியில் மிரட்டிய சஞ்சு சாம்சன் 50 பந்துகளில் 97 ரன்களும் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். இறுதியில் இந்திய அணி 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 199 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. நேற்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் அரையிறுதிக்கு இந்திய அணி தகுதி பெற்றது. இதன்படி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதியில் நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா ஆகிய அணிகள் மோதவுள்ளன. இந்நிலையில் T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி அதிகபட்ச ஸ்கோரை சேசிங் செய்து சாதனை படைத்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் கொல்கத்தாவில் நடைபெற்ற சூப்பர் 8 சுற்றில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோதின. டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட்டிற்கு 195 ரன்கள் குவித்தது. ரோஸ்டன் சேஸ் 40 ரன்கள் எடுத்தார். ஹோல்டர் 37 ரன்னும் பாவெல் 34 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இதனையடுத்து 196 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணியின் சார்பில் அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் களம் இறங்கினர். இந்த ஜோடியில் அபிஷேக் சர்மா 10 ரன்களில் வெளியேற அடுத்து களம் இறங்கிய இஷான் கிஷன் 10 ரன்களும், கேப்டன் சூரியகுமார் யாதவ் 18 ரன்களும், அதிரடி காட்டிய திலக் வர்மா 27 ரன்களும், ஹர்திக் பாண்டியா 17 ரன்களும் எடுத்து சீரான இடைவெளியில் ஆட்டமிழந்தனர். முடிவில் சிவம் துபே 8 ரன்களும், அதிரடியில் மிரட்டிய சஞ்சு சாம்சன் 50 பந்துகளில் 97 ரன்களும் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். இறுதியில் இந்திய அணி 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 199 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. நேற்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் அரையிறுதிக்கு இந்திய அணி தகுதி பெற்றது. இதன்படி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதியில் நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா ஆகிய அணிகள் மோதவுள்ளன. இந்நிலையில் T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி அதிகபட்ச ஸ்கோரை சேசிங் செய்து சாதனை படைத்துள்ளது.